ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வத்தல் செய்யலாங்க. நான் 3 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் தோல் சீவிட்டு கூட போடலாங்க. நான் தோல் சீவலைங்க, நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸால் சீவி எடுத்துக்கலாங்க. சீவி எடுத்துகிட்டு வர்றேங்க. எல்லா உருளைக்கிழங்கு சீவிட்டேங்க. பாருங்கள், சீவின பிறகு 3 டைம் அலசிட்டேங்க. சீவறதுக்கு முன்னே உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டேங்க. இப்போயும் கழுவியாச்சுங்க, மண் எதுவும் இருக்காது. இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேங்க, கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு பார்க்கலாங்க. எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. அதிக நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடுங்க. ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த கிழங்கை எடுத்து வடிகட்டிக்கலாங்க. வெயில் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இது நல்லா மெலிசாக சீவிருக்கனால 2 நாள்லேயே காஞ்சிருங்க. இப்போ கிழங்க வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கிறேங்க. காஞ்ச பிறகு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், 2 நாள் காஞ்சுதுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நான் உப்பு மட்டும் சேர்த்தேங்க. நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த கொஞ்சம் இருக்கிற கருப்பு இருக்காது. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதை போட்டு பொரிச்சுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம்,
இதை நல்லா கலக்கிக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டு கலந்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா இருக்குங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு பிரியராக இருந்தால் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.